பாஜகவின் கரூரை சேர்ந்த இந்த ஊரை சேராத ஒரு நாடாளுமன்ற வேட்பாளர் அண்ணாமலை மறைந்த எனது தந்தை சிங்கை கோவிந்தராஜ் எம்எல்ஏ அவர்கள் கோட்டாவில் நான் வந்து சீட் எனக்கு அப்பா வாங்கி கொடுத்தாரு இந்த மாதிரி அந்த கோட்டாவில் எம்எல்ஏ கோட்டாவில் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை வந்து மிகவும் தவறான மன வருத்தத்துக்குரிய ஒரு செயல். இப்போது எனது தந்தை இறக்கும்போது எனக்கு வயசு வந்து 11. நான் வந்து பிஇ படிக்கும்போது எனக்கு வந்து 18 வயசு. நான் அதே மாதிரி டிப்ளமோ படித்து பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற அவார்டை பிஹெச்டி பாலிடெக்னிக்கில் வாங்கி பிஹெச்டி டெக்கில் இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு ஏற்படுத்தப்பட்டது. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் தகர டப்பா 2 எடுத்துகிட்டு வந்து 3 பஸ்ஸு மாறி வந்தேன். இந்த பக்கம் நான் தகர டப்பா பிடிச்சேன், அந்த பக்கம் எங்கள் அப்பா தகர டப்பா பிடிச்சாரு. அவருக்காவது அந்த பக்கம் தகர டப்பா பிடிக்கிறதுக்கு அவங்க அப்பா இருந்தார். எனக்கு எங்கள் அப்பாவே இல்லை. நான் தனி ஆளாக 95 பஸ் ஏறி இங்கே வரராஜபுரத்துலேருந்து அங்கேருந்து போய் இறங்கி நான் தனியாக தான் உள்ளே போனேன். 76 ஏக்கர் வச்சுருக்காருங்கிறாங்க. அந்த இதில் அஃபிடவிட் அதெல்லாம் போட்டிருக்கு. ஒரு பண்ணையார் மாதிரி அவ்வளோ நிலம் வச்சுட்டு தகர டப்பா எடுத்துகிட்டு வந்தேன், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அதாவது எனது அம்மா, எங்கள் அப்பா வந்து உண்மையாலுமே சிங்கை கோவிந்தராஜ் எம்எல்ஏ அவர்கள், எக்ஸ்எம்எல்ஏ அவர்கள் சிங்கானூர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தப்போ எப்படியெல்லாம் அவர் செயல்பட்டார், எவ்வளோ ஒரு ஹானஸ்டான அரசியல்வாதி, எத்தனை பேருக்கு எவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது சிங்கானல்லூர் மக்களுக்கும் அஇஅதிமுக நிர்வாகிகளும் கோவை மாவட்டத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அவர் எவ்வளோ ஹானஸ்ட்டாக இருந்தார்னா, இது ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷன் சொல்லக்கூடாது, இருந்தாலும் இப்படியெல்லாம் கீழ்த்தரமாக தவறான பொய்கள் சொல்லும்போது இதெல்லாம் சொல்ல வேண்டிய நிலைக்கு நானும் தள்ளப்படுறேன். அவர் இங்கே இருக்கிற சில முக்கியஸ்தர்கள் நிர்வாகிகளுக்கெல்லாம் இது தெரியும். அவர் இறந்தப்போ கேஜி ஹாஸ்பிட்டல்லேருந்து நம்ம பாடி எடுத்துகிட்டு வரக்கூட காசு இல்லாமல் வேற ஒருத்தர்கிட்ட இருந்து நம்ம காசு வாங்கி கொடுத்து தான் எடுத்துகிட்டு வந்து அப்புறம் அவரோட காரை விற்று, பழைய அம்பாஸ்டர் காரை விற்று தான் திருப்ப ஒரு 4 மாதம் 3 மாதம் கழிச்சு அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க போய் அந்த கடன் அணைச்சோம். அப்படித்தான் நாங்கள் இருந்தோம். ஒரு 2000 ரூபா வாடகையில் எங்கள் அம்மா வந்து ஆரம்பித்தாங்க. எங்கள் அப்பா வாழ்க்கை இறந்ததுக்கப்புறமா 33 வயசு எங்கள் அம்மாவுக்கு. ஒரு சிங்கிள் மதர், ஒரு தனி பெண்ணாக இருந்து ஒரு பையனையும் என் தங்கச்சிக்கு 3 வயசு, ஒரு பையனையும் பொண்ணையும் வளர்க்குறது எனக்கு 11 வயசு. எவ்வளோ கஷ்டம். இன்றைக்கி நான் வந்து உங்களெல்லாம் பார்த்து இந்த தொகுதியில் ஒரு எம்பி கேண்டிடேட்டாக வந்து இங்கே வந்து ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்குற அளவுக்கு நான் இந்த எங்கள் அப்பா இறந்த காலத்துலேருந்து இப்போ யோசித்து பார்த்தா அதுக்கு காரணம், மிக முக்கிய காரணம்னு பார்த்தா எங்கள் அம்மா தான். ஷீ இஸ் மை ஹீரோ. ஏன்னா அவங்க இல்லைன்னா இன்றைக்கி நான் எங்கே இருந்திருப்பேன்னு தெரியல. ஏன்னா அவங்க எப்பயுமே சொல்கிறது படிப்பு கொடுத்தாங்க. அப்படி படித்தங்காட்டி தான் அவர் சொல்கிறாரு. அவர் பாஸ் நரேந்திர மோடியோட குஜராத்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் மெரிட்டில் போய் ஐஎம் அஹமதாபாத்தில் படித்து அங்கே எலெக்ஷன்லேருந்து மாணவர் மன்ற தலைவராக ஜெயிச்சிட்டு வந்தேன். இப்படி பேசணுன்னா நிறையா பேசலாம். இவர் இந்த செயல்னால் எங்கள் அப்பா வந்து சிங்கானல்லூர் தொகுதியில் அவ்வளோ தண்ணி பைப்புகள் போட்டு கொடுத்துருக்காரு, மக்களுக்கு அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு. இவர் இப்படி பேசின செயல்னால் அஇஅதிமுக கட்சி தொண்டர்கள், எங்கள் அப்பாவின் விசுவாசிகளும், சிங்கானல்லூரில் இந்த தண்ணி பைப்புனால் அவள் நலத்திட்டனால் பயன்பெற்ற மக்களும், எங்கள் சொந்தக்காரங்களும் எங்களை சார்ந்தவர்களும் எல்லாருமே மிகவும் மன வருத்தத்தில் இருக்கும். ஏன்னா இறந்து போன ஒருவர், அதுவும் பொய்யான ஒரு தகவல், அந்த தகவலை வைத்து இப்படி வந்து இறந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு, இது இவ்வளோ வருஷம் ஆச்சு இப்படி சொல்லியிருக்கிறதுக்கு இது எல்லாருமே எங்களை சார்ந்தவர்கள் எல்லாருமே மன வருத்தத்தில் இருக்கும். ஏன்னா சிங்கை கோவிந்தராஜ் எக்ஸ்எம்எல்ஏன்னா ஒரு ஹானஸ்டான பொலிட்டீஷியன், அவர் எப்படிப்பட்டவர்கள் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இதற்கு அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும். ஏன்னா அவர் வந்து இளைஞர் அது இதுன்னு சொல்கிறாங்க. ஆக்கப்பூர்வமான அரசியலாக இருக்கணும். அரசியல் அப்படிங்கிறது மிகவும் ஆக்கப்பூர்வமாக இருக்கணும். இப்போ நான் வந்து அவரோட பர்சனலாக ஏதாவது பேசுகிறேன்னா இல்லை, இவ்வளோ பர்சனலாக என்னை பற்றி நான் சொல்லணுங்கிறதே அவர் பேசினங்காட்டிக்கு நான் தள்ளப்பட்டேன். சும்மா ஒரு சாதாரணமாக இந்த தகரப்பட்டி எடுத்துகிட்டு வந்தேன், அப்புறம் பெரிய ஆள் ஆகிட்டேன்னு 77 ஏக்கர் வச்சு அது ஒரு சாதாரணமாக கஷ்டப்பட்டு மேலே வந்தேன். நான் சொல்கிறேங்க, பிஹெச்டியில் நான் என் கிளாஸ்மேட்ஸ் நான் சொல்கிறேங்க, அப்பா அம்மா காலில் போட செருப்பு இல்லாமல் வந்து அதுக்கப்புறம் படித்து பிஹெச்டியில் வேலை வாங்கி அதுக்கப்புறமா அவங்க வந்து அந்த அழுத தருணத்தை நானே பார்த்துருக்கேன் கண்ணால். இவர் வந்து மைக்கில் வந்து அதை ரொம்ப பெருமையாக சொல்லணும்னு, இவரை மாதிரி இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி என்னோட கதை மாதிரி இப்போ என் கதை சொன்னங்காட்டி உங்களுக்கு தெரியுது. இந்த மாதிரி 100கணக்கான பேர், 1000கணக்கான பேர் இருக்காங்க. ஏன் இந்த மீடியா துறையில் நீங்கள் முன்னாடி நின்றுட்டுருக்கீங்க, இத்தனை பேர் ஒவ்வொருத்தரும் பல கஷ்டங்களை தாண்டி தான் வந்திருப்பீங்க. அதனால் நான் தான் சொல்லி தவறாக சொல்லக்கூடாது. மறைந்த என் தந்தையை
பெயரை அவப்பெயர்படுத்துகிற மாதிரி, புண்படுத்துகிற மாதிரி, எங்களை மனசு வருத்தப்படுற மாதிரி நான் புறந்தள்ளிட்டு போயிடுவேன். இப்போ எங்கள் கட்சிக்காரங்களும் சொந்தக்காரங்களும் புறந்தள்ள மாட்டாங்க. அதுக்கு அவர் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் என்பதை இந்த காணொலி மூலமாக, இந்த ப்ரெஸ் மீட் மூலமாக அண்ணாமலை அவர்கள் சொல்ல விரும்புகிறேன். நான் பதிலை காணோம். இப்போவும் சொல்கிறேன், கணபதி ராஜ்குமார் அண்ணனுக்கும் சொல்கிறேன், வாங்க ஆக்கப்பூர்வமாக கோயம்புத்தூரை எப்படி டெவலப் பண்ண போகிறோம் அதுக்கு பேசுவோம். அதுதான் முக்கியம். இப்போ கோயம்புத்தூர் அண்ணாமலை பேசியிருக்காரு. அவர் வந்துங்க நிறைய விஷயம், இப்போ எங்கள் அப்பாவை பற்றி சொன்னது ஒரு பொய் இருந்தது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சும்மா பொய்யாக சொல்லலாம். இவர் அது பொய். நம்பர் 1. நம்பர் 2, கரப்ஷனை பற்றி பேசுறதுக்கு அண்ணாமலைக்கோ பாஜகக்கோ மோடிக்கோ அருகதையே கிடையாது. எலக்டோரல் பாண்ட் ஸ்கேமில் 6000 கோடிக்கு மேலே மக்களுக்கு தெரியாமல் முழு பானை இதை உள்ள சோத்து இதுக்குள்ளே மறைச்ச மாதிரி மறைச்சு, அதே மாதிரி தான் திமுகவும் 600 கோடிக்கு 2 பேரும் ஒரே ஆள்கிட்ட தானே வாங்கியிருக்காங்க. நீங்கள் தான் வெளிப்படையாக எல்லாருக்குமே டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. அப்படி இருக்கும்போது கரப்ஷனை பற்றி பேசக்கூடாது. அண்ணாமலைக்கு சுத்தமாக ரைட்ஸ் கிடையாது. இன்னொன்று, அவர் சொல்கிறாரு தாகரப்பட்டி எடுத்துகிட்டு வந்தால், இது எடுத்துகிட்டு வந்தால், அது எடுத்துகிட்டு வந்தான்னு சொல்கிறாரு. கரெக்டுங்களா? அவர் இன்றைக்கி எப்படி இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறார், அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் அவரால் கொடுக்க முடியுமா? இப்போ கரூர் எலெக்ஷன் முடிஞ்சு நான் பேங்க்ரப்ட் ஆகிட்டேன், இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவரோட 35 லட்ச ரூபா வார் ரூமாக இருக்கட்டும், அங்கே மெயின்டைன் பண்ணுறதுக்கு 15 லட்ச ரூபா வீடு, அது இது செலவுகளாக இருக்கட்டும், இதெல்லாம் யார் கொடுக்குறா? நான் இன்றைக்கி சொல்கிறேங்க, இப்போ சொல்கிறேன், பார்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சொல்கிறேங்க, நான் இந்த இயக்கத்தில் எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறமா 18 வயசுலேருந்து சாதாரணமாக சேர்ந்து படிப்படியாக கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக இந்த இயக்கம் இன்றைக்கி 18 வருஷங்கள் நான் வேலை செஞ்சதுக்கப்புறம் இது ஒரு அங்கீகாரமாக, உழைப்புக்கு அங்கீகாரமாக, இந்த மாதிரி என்ன பாரு நான் மட்டும்தான் எழுதி நிறைய பேர் இருக்காங்க. இந்த தடவை எனக்கு கொடுத்துருக்காங்க. அவர் மாதிரி பேராஷூட்லேருந்து குதித்த மாதிரி ஜங்குன்னு குதிச்சு எந்த வேலையும் செய்யலாம் 33 மாதத்தில் எதுவுமே படாமல் டைரெக்டாக இறங்கிட்டும் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்லாம் கோயம்புத்தூரில் அவர் இங்கே கேண்டிடேட் ஆகணுன்னா என்ன பேசுகிறாங்க நான் சொல்ல விரும்பல. நீங்களே உங்கள் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை போய் கேளுங்க, அவங்களுக்கு தொந்தரவு இருக்கா இல்லையான்னு. நான் சொல்லலாத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவர் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாருங்க. பிஜேபி கரப்ஷனை பற்றி பேசக்கூடாது, திமுகவும் கரப்ஷனை பற்றி பேசுகிறார். 2 பேரும் ஒன்று தான். 2 பேரும் டிஎம்கே இஸ் ஈக்குவல் டு பிஜேபி தான், வேறு எதுவுமே கிடையாது. இல்லைன்னா எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் திமுக பாருங்கள், உதயநிதி ஸ்டாலின் எடுத்துக்கலாம். எங்கே போனாலும் ஹிந்தி தெரியாது போடான்னு டிஷர்ட்டை போட வேண்டியது, ஹிந்தி படத்தை எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டியது, நம்ம பசங்களெல்லாம் ஏமாற்ற வேண்டியது. அதுக்கப்புறம் என்ன பண்ண வேண்டியது, ஹிந்தியெல்லாம் நம்ம முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேலோ இந்தியான்னு ஒரு ஈவெண்ட் நடத்த வேண்டியது. இப்போது கேலோ இந்தியாங்கிற ஒரு ஹிந்தி வார்த்தை, அந்த ஈவெண்ட்டை இங்கே நடத்தியே அவனு யார் சொன்னான்? இவராக போகிறாரு, பாஜக மோடி அவர்களை பர்மிஷன் கேட்குறாரு, வர்றாரு, இங்கே நடத்துகிறாரு. அதில் ஸ்டாலின் ஆடுறாரு, மோடி பிடிக்கிறாரு. இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். இது மக்கள் பார்க்காமலாம் இல்லை, எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரியும் அவங்க என்ன பண்ணுறாங்க. ஸோ அதனால் திமுகவும் பாஜகவும் ஒன்று தான். நீங்கள் இந்த கரப்ஷன்லையாக இருந்தாலும் சரி, இந்த ஈவெண்ட் கேலோ இந்தியா ஃபங்க்ஷன் எடுத்தனாலும் சரி, 2 பேருமே ஒன்று தான். 2 டிகிரி கூடிருச்சுன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் ரொம்ப நகையாக தான் நான் பார்க்குறேன். அவர் களத்தில் இல்லைங்க, தெளிவாக சொல்கிறோம். மக்களை நாங்கள் சந்திச்சுட்ருக்கோம் டெய்லி. அதன் அடிப்படையில் போட்டி அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான். அண்ணாமலையோ பாஜகவோ களத்தில் கோயம்புத்தூரில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலேயே இல்லை. பாஜகங்கிறது தமிழ்நாட்டில் இல்லை. ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ தலைவராக இருந்தீங்களே, அப்போ நீங்கள் ஃபோன் பண்ணால் உங்கள் பிரதமர் எடுக்கலையா? அப்போ உங்களால் சொல்ல முடியாதா? அப்போ நீங்கள் அரசு பதவி இருந்தால் மட்டும்தான் கோயம்புத்தூர் மக்களுக்கு எதாவது தேவைன்னா சொல்லுவீங்களா? அது போன தடவை கரூர் தான் என் சொந்த ஊர், மண்ணின் வாசனைன்னு சொல்லி நிறைய கரூர் எலெக்ஷனில் அவர் பேசினது நம்மளாம் பார்த்தோம். இந்த தடவை கோயம்புத்தூர் தான் எங்கள் ஊர் அப்படிங்கிறாரு. அரசியலுக்காக என்ன வேணால் பேசலாங்க. உண்மை என்னன்னா, நமக்கு என்ன தேவை, மக்களுக்கு என்ன தேவைங்கிறது முக்கியம். 60% வாக்கு பாஜக கோயம்புத்தூரில் வாங்குச்சுன்னா நான் இன்னையோட அரசியல் விட்டு அழைக்கிறேன். 60%